ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. 2 கீரி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி பழம் ஒரு 3 பழம் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கலாங்க. இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாங்க. அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக புதினா தலையை சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இந்த மல்லித்தலையும் சேர்த்து வதக்கும் போது இந்த சட்னி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். புதினா சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் மல்லித்தலை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்காதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.